ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம பைத்தன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக இது ஒரு கண்டினியூஷன் டாபிக் தான். ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸில் மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸு அண்ட் ஆப்சல்யூட்னா என்ன, மின் மேக்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விட்ட டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான், விச் இஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, என்யூமரேட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். So this is going to be a series தான். So அப்போ previous videos எதுவும் பார்க்கலனாங்க. So make sure you're watching them, you're following the series for better understanding. So you're watching Learn with Mithran channel and you're learning from Mithran. So let's get into the video, what does functions are. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் டாபிக், நம்ம பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ அதே மாதிரியே இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம விட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த என்யூமரேட் ஃபங்க்ஷன்னா என்ன, ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஜெனரேட் ஃபங்க்ஷன்னா என்ன, டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் டெக்கரேட்டாருன்றது கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக், பட் இன்டர்வியூ கொஷினில் ஒரு ஃபேமஸான கொஷின். அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதுலாம் இட்ஸ் நாட் மேண்டட்டரி. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க, டெய்லி இந்த சென்ஸ் லெட்ஸ் சே நீங்கள் பைத்தானில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற போது டெக்கரேட்டர்னா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். பட் அதை நம்ம டெய்லி யூஸ் கேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லெட் அஸ் கெட் இன் டு த ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம விட்டு போன ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த என்யூமரேட் ஃபங்க்ஷன்னா என்ன, ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, அண்ட் அது கூடவே நம்ம டெக்கரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, மேப், ஃபில்டர், ரெடியூஸ், இந்த 5 ரோஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சடனாக உங்களை ஒரு லிஸ்ட்டை சார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த சார்ட்டடுன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ரிமெம்பர் திஸ், இந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை மினிமம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கோ அப்போல்லாம் இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேவையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கெலாம் கூட இந்த மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அப்போ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் தெம். இதை நம்ம ஃப்யூச்சரில் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம தனித்தனியாக நம்ம லேர்ன் பண்ணுற டாபிக், லிஸ்ட்லாம் பார்த்தோம், ஸ்ட்ரிங்லாம் பார்த்தோம், அப்புறம் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், லிஸ்ட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம். ஒரு கொஷின் கொடுத்து இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்கன்ற போது, இது பைத்தானில் நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். எங்கே எதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சரை கொண்டு வரதுன்றது பை ப்ராக்டிஸிங் தான் நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ அப்போ நம்மளும் இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த பைத்தன் சீரீஸ்லாம் கம்ப்ளீட் ஆனப்புறம் வி வில் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஒரு கொஷின் எடுத்துப்போம், அந்த கொஷினுக்கு ஒரு ஆன்சர், இந்த மாதிரி நான் வில் கீப் ஆன் ப்ராக்டிஸிங் அண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க்னு சொல்லிட்டு. ஸோ நவ் நம்ம லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக், விச் இஸ் இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. எவாலுவேட், எக்ஸிக்யூட், கேரக்டர், ஆர்டர், ஜிப், இதெல்லாமே. இந்த எவாலுவேட் அண்ட் எக்ஸிக்யூட் இதெல்லாமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணவும் மாட்டோம், பட் ஸ்டில் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸ் சே எவால்னா என்ன அப்படின்னு நார்மலாகவே பைத்தானில் இப்போ நான் print 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை கொடுத்துட்டு இஃப் ஐ ரன்னா எனக்கு 5ன்ற அவுட்புட் எனக்கு வருது. திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நானும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் ஷுட் பி ஆம்பிள் ஸ்பேஸ் டு டைப். இப்போ எனக்கு இந்த எவால் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷன், இப்போ நான் எவால்ன்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணி அதுக்கிட்ட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே, நீங்கள் த சோர்ஸ் மே பி அ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டிங் அ பைத்தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக print 5ன்னு கொடுத்தாலே அவுட்புட் வரும். ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு இந்த print 5ன்றது ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கொட்டேஷனில் print of 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்கிட்ட பைத்தான் கோடே ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை நீ பைத்தான் கோடாக எடுத்துக்கிட்டு ரன் பண்ணு அப்படின்ற போது இந்த எவால்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் இங்கே print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், print 5ன்றதே லிட்ரலி print ஆகும். சரியா, எனக்கு அதனால் ஒரு பைத்தான் கோட். பைத்தான் என்ன பண்ணு, அதை நீ ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காத, அதை நீ பைத்தான் கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணு. அப்போ அந்த டைமில் எவால்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுவே லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எவாலுவேட் அப்படின்ற கோடில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன். என்ன எக்ஸ்பிரஷன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள்லாம் க்ரியேட் பண்ணுவோம். என்ன வேரியபிள்னா, நேம் இஸ் ஈக்குவல் டு
மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் என்டர் அமுக்கி பிரிண்ட் நேம் இப்படி நான் ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணுறேன். இப்போ இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு 2 லைன் கொண்ட பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 லைன் கோட். இப்போ நான் இதுவே நான் இங்கே எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் மித்ரன்ன்றதை உள்ளே பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் இது டபுள் கொட்டேஷன்லாம் இடிக்குதுல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வில் ட்ரீட் இட் லைக் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் சிங்கிள் கொட்டேஷன் போட்டுருவோம். ஓகே, இப்போ பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம நேம் ஈக்குவல் டு மித்ரன் அப்படின்றது இது ஒரு நான் ஸ்ட்ரிங். ஏன்னா இப்போ நான் இங்கேயும் டபுள் கொட்டேஷன் போட்டால் என்ன ஆகும், பைத்தான் என்ன நினச்சிக்கோன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேயோட முடிஞ்சிருது போல் அந்த கோட்டுன்றது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்னு. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா டிஃப்ரென்சஸ்க்காக சிங்கிள் கொட்டேஷனில் நான் இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரெடி பண்ணிடுறேன். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷன் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்னு கன்சிடர் பண்ணாது. இப்போ நேம் ஈக்குவல் டு மித்ரன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்டர் அடித்து பிரிண்ட் நேம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் என்டருன்றது என்னென்னா /n நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எஸ்கேப் சீக்வன்சஸ்ன்ற டாப்பிக்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. ஸோ அப்போது /n அப்படின்னு சொல்லி நான் print 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன மீனிங்னா நேம் ஈக்குவல் டு மித்ரன் ஒரு ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். /n என்டர் அடித்து print 5ல் print நேம்ன்ற 2 லைன் கூட ரன் பண்ணேன். இப்போ நான் எவாலுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. என்னன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்போ எவால் அப்படின்றது என்னன்னா இட் கேன் ரன் அ சிங்கிள் லைன் ஆஃப் பைத்தான் கோட். அப்போ இதுவே எவாலுக்கு பதில் எக்ஸெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் இப்போ வருங்களேன் எவாலோட டிஸ்கிரிப்ஷன், எவாலோட ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒன்று இருக்கா, அதே மாதிரியே எக்ஸெக்கோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ எக்ஸெக்குன்றது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ எக்ஸிக்யூட்னா எனக்கு /n என்டர்லாம் அடித்து இது ஒரு ஆக்சுவல் பைத்தான் கோட் மாதிரியே ட்ரீட் பண்ணி என்ன பண்ணுன்னா இட் வில் எக்ஸிக்யூட்டட். அப்போ சிங்கிள் லைனுக்கு எவாலுவேட், மல்டிபிள் லைன்ஸ் இருக்குன்னா அப்போ எக்ஸெக்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பைத்தான் கோடை ரன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட்டு லைக் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது இல்லை ஒரு ஃபைலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை படித்து நான் ரன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். we are not going to use it very often. இது வரைக்கும் நான் இந்த 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு வரல. ஆனால் அப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று நான் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறேன். பட் we are not going to meddle with it, we are not going to look into it very often. சூப்பர். இப்போ நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். என்னென்னா எவால்னா என்ன, எக்ஸெக்ட்னா என்னன்னு. அதே மாதிரியே CHR அண்ட் ORD அப்படின்ற ஒரு 2 ஃபங்க்ஷன் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு 0s and 1s மாதிரி தாங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு லெட்டருமே ABCD, கேபிட்டல் ABC எல்லாமே ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா we are calling this as ASCII அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸோ கூகுளில் போயிட்டு ASCII அப்படின்னு நான் போட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் அந்த இமேஜஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டேபிள் வருங்க, ASCII டேபிள்னு சொல்லிட்டு. ஒரு ப்ராப்பரான ஒரு ASCII டேபிள் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இது கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். 277 ஏன் வருது, ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். சூப்பர். இப்போ அந்த பிக்சர் லோட் ஆன உடனே இந்த ஹை ரெசல்யூஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஐம் கெட்டிங் திஸ் டேபிள். இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா இந்த மாதிரி ஒரு ASCII டேபிள்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் ஸ்பேஸ் பார் அமுக்கினாலும் சரி, டேப் பட்டன் அமுக்கினாலும் சரி, என்டர் அடித்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷன் தாங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து கேபிட்டல் லெட்டர் வரைக்கும் எல்லாமே ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம ஒரு கேரக்டர் அடிக்கிறோன்னா அதை நீங்கள் அந்த நம்பர் ரெப்ரசன்டேஷனாக மாற்றலாம். அந்த நம்பரை திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ASCIIயாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்காக we have an example. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், let me put this code in comment. இது வந்து eval and executeன்ற ஃபங்க்ஷனுக்கான கோடு. அண்ட் சப்போஸ் நம்ம பைத்தன் சீரீஸில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோஸோட கோடெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் டைப்பிங் இட் அண்ட் ஐம் டெலீட்டிங் இட் அண்ட் ஐம் மூவிங் ஆன்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த கோடெல்லாம் வேணும், எனக்கு இந்த கோடை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கிட்டப்பில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்குவேன், இல்லை ஏதாவது எனக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ புட் இட் இன் த கமெண்ட். ஸோ தட் நிறைய பேர் அதை அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வில் நான் என்கிட்ட செப்பரேட்டாக ஒரு ஃபைல் இருக்குது, அதில் நான் ரெஃபரன்சஸ் மெட்டீரியல் மாதிரி இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும், என்னென்ன கோட் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கணுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் இந்த வீடியோவை எடுப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், நான் சொல்ல வேண்டிய எல்லா டாப்பிக்கும் கரெக்டாக சொல்லி முடிச்சிடுவேன். ஸோ அப்போது அந்த ரெஃபரன்சஸ் மெட்டீரியல் கூட நான் எடுத்து அது ஒரு ஸ்டூடெண்ட் நோட்ஸாக நான் ரெடி பண்ணி ஐ கேன் அப்லோட் இட். ஸோ இப்போ மேக் ஷூர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் திஸ் கோட் கண்டென்ட் அண்ட் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வேணும்னா யூ கேன் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ் பிலோ. நிறைய பேர் அந்த கமெண்ட்டை லைக் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஐ வில் பி கிவிங் அவுட் ஃபார் ஆல் த வீடியோஸ் இது வரைக்கும் மேக் பண்ணதை நான் ரெஃபரன்சஸ் எடுத்து நான் அதோட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இந்த வீடியோவில் இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துருக்கோன்றத ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே கூட இல்லை டிஜிட்டல் நோட்ஸாகவே கூட ஐ வில் பி ரெடிங் இட் ஃபார் யூ கைஸ். ஸோ மேக் ஷூர் யூ கமெண்டிங் இட் டவுன் இஃப் உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும்னா. ஸோ இப்போது நம்ம சிஹெச்ஆர் அண்ட் ஓஆர்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். வெரி சிம்பிள், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் சிஹெச்ஆர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இப்போ கால் பண்ணுறேன். இதை நான் மேலே ஹவர் கொடுத்தாலே ரிட்டர்ன் அ யூனிக் கோட் ஸ்ட்ரிங் ஆஃப் 1 கேரக்டர் வித் ஆர்டினல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் அஸ் சே கேரக்டர் சிஹெச்ஆர் ஆஃப் என்ன இது வேணும் எனக்கு 83 நான் கொடுக்குறேன். அப்போ 83 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கேன் பி இன்டர்பிரட்டட் அஸ் an integer. இப்போது எஸ் ஓகே. ஸோ நான் அதை 83 ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணேன், தட் வாஸ் பேட். இப்போ அது நான் இன்டீஜராகவே அப்படியே கொடுத்துட்டணும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருதுன்னா ஐம் கெட்டிங் அ ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்போ எனக்கு 83ன்னு சொல்லி வருது. அப்போ இதே மாதிரியே நான் என்ன நம்பர் கொடுத்தாலுமே சரி, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 93 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஐ வில் பி கெட்டிங் த க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எனக்கு அவுட்புட்டாக வரும். இதே இது ரிவர்ஸில். இப்போ ரிவர்ஸில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஓஆர்டி டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரிங்கில் எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அந்த எக்ஸுக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ எனக்கு வரணும். அப்போ நான் எக்ஸ்ன்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன்னா அதோட ஆஸ்கி வேல்யூ என்னென்னா 120. அப்போ நம்ம ஆஸ்கி டேபிள் பிரகாரம் ஒரு கேரக்டரோட வேல்யூ என்னவோ அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரிட்டர்னில் ஆஸ்கியாக இருக்கிறத எனக்கு கேரக்டராக காமி அப்படின்னாலுமே சிஹெச்ஆர் கேரக்டர் அண்ட் ஓஆர்டின்ற ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஐடென்டிஃபை திஸ் கேரக்டர்ஸ். ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 ஃபங்க்ஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடையே கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரிண்ட்டும் பண்ணுவோம். வில் லேர்ன் தட் வித் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா நம்மளுக்கு என்யூமரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. என்யூமரேட்னா என்ன, அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கற்றுக்கலாம். ஸோ இப்போது எவால் எக்ஸிக்யூட் கேரக்டர் அண்ட் ஆர்ட் 4 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். என்யூமரேட்டுன்ற ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன். இது நிறைய சிச்சுவேஷனில் நிறைய இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் என்யூமரேட் இஸ் அண்ட் ஹவு என்யூமரேட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த மேப்பு, ஃபில்டரு, ரெடியூஸு இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது மேப் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்கும்னா மேப் ஆப்ஜெக்டாக ஒன்று கொடுக்குங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம குயிக்காக என்ன பண்ணுவோம், ஒரு மேப் ஃபங்க்ஷன் ஒரு லைன் எழுதுவனே. இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஐட்டரபிள்னா என்னென்னா 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டுனா என்னென்னா ஒரு எலமெண்ட்டாக போகும், ஸ்ட்ரிங்குனா ஒரு கேரக்டராக போகும். அப்போ இதுதான் என்னோடய ஐட்டரபிள். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபங்க்ஷன் டெஃப் மை ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுன்னா ஒரு இன்புட் எக்ஸ்ன்னு வாங்கும், என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா அந்த அதோட ஆஸ்கி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆஸ்கி வேல்யூ எக்ஸை ரிட்டர்ன் பண்ணேன். அப்போ இப்போ நான் மேப் ஃபங்க்ஷனில் மேப்புன்றது 2 இன்புட் வாங்கும். ஒன்று ஒரு ஃபங்க்ஷனே நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும், நீங்கள் எதை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஐட்டரபிளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுனா இல்லை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் சரி, எனக்கு வரப்போகிற அவுட்புட் எப்படி வரும்னா மேப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருங்க. பாருங்களேன், மேப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்றது நம்ம இன்னும் ஒரு மேபி ஒரு 4-5 வீடியோஸ் கழித்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற டாப்பிக்கில் நம்ம படிப்போம்.
ஸோ இப்போ இது மேப் ஆப்ஜெக்ட்னு வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிரிண்ட் த டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். 1ன்றது என்னது? இன்டீஜர் டேட்டா டைப். அப்போ அந்த டைப்பை நம்ம செக் பண்ணாலுமே கிளாஸ் இன்டீஜர் அப்படின்லாம் வருது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம படிப்போம். பட் இதெல்லாம் நம்ம பைத்தான் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றத முதல்ல நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி அசைன் பண்ணுறது நம்ம பேசிக்லேருந்து 1 by 1 பார்த்தோம். பட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு கொஞ்சம் இன்டெப்த்தாக டுவெல் பண்ணி பைத்தான் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் ஃபார் நவ் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இதான் என்னோடய வேரியபிள்ஸு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணேன்னா ஏபிசிடியோட ASCII வேல்யூஸ் வரும். 97, 98, 99, 100. நம்ம போய் பார்ப்போமா? ஏ எங்கே இருக்குது? 97. அப்போ 97, 98, 99, 100. அப்போ இப்போ என்கிட்ட நான் என்ன ஸ்ட்ரிங் வச்சுருந்தாலுமே சரி, நான் கேபிட்டல் ஏ, என்பி, எஸ்ஸு, நான் ஸ்டாரு, சம்திங் இப்போ நான் அப்படி கொடுத்து ரன் பண்ணனா இந்த ஒவ்வொரு கேரக்டரோட ASCII வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டில் போட்டு கொடுத்துருந்துங்க. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஒரு மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட ASCII வேல்யூ தெரியணும் அப்படின்றபோது நம்ம மேப் எதுக்கு யூஸ் ஆகுது? மேப்புன்றது நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக எடுத்துக்கும். நீங்கள் என்ன வேணால் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை ஒன்றா எடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை தனித்தனி ஆன்சராக ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு தான் மேப்புன்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நான் இங்கே சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு, அந்த மேப்புன்றது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா மேப் ஆப்ஜெக்ட்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரியே என்யூமரேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த ஆப்ஜெக்ட் தான். நம்மளுக்கு அது டேரெக்டாக ஆன்சராக கொடுக்காது, ஒரு என்யூமரேட் ஆப்ஜெக்டாக தான் வரும். என்யூமரேட்டுன்றது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா மித்ரன் 1 2 3 அப்படின்னு நான் எழுதுறேங்க. அதே மாதிரியே நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா சில எலமெண்ட்ஸ் வைக்கிறேன். ஏபிசி, 55, 66.66, ஒரு ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபால்ஸ். இப்போ எங்கிட்ட ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. இப்போ என்னென்னா என்யூமரேட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணும்போது பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், இட் வில் அசைன் இண்டெக்ஸஸ். எனக்கு இண்டெக்ஸஸ் அசைன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நீங்கள் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போதும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே என்ன பண்ணுன்னா பைத்தானு இண்டெக்ஸை அசைன் பண்ணும். இப்போது நம்ம எனக்கு ஒரு கீ வேல்யூ பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கீ வேல்யூ பேர், கீ வேல்யூன்னு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு மித்ரன். இதுவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கீ அப்படின்னா நேமு, வேல்யூனா மித்ரன். இது ஒரு பேர் அப்படின்னு நமக்கு சில லாங்குவேஜஸ்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம வேரியபிள் வேல்யூ தான், பட் கீ வேல்யூ பேர்னா என்னென்னா ஒரு 2 பேர் டுகெதராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேப்போட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட், இவங்க ஒரு பேர்னா 2 பேர். ஸோ அப்போ அதே மாதிரி நான் ஒரு பேர் நம்ம ரெடி பண்ணணுன்னா இப்போ நான் என்யூமரேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த என்யூமரேட் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆன்சர்னு ஒரு வேரியபிளில் போட்டு பிரிண்ட் தட் ஆன்சர்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன சொல்லும், எனக்கு என்யூமரேட் ஆப்ஜெக்ட் அதேமாரி வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணேன்னா நீங்களே பாருங்களேன் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் என்ன பண்ணுன்னா இண்டெக்ஸஸ் ஒரு ஸ்ட்ரிங்குக்காக இருந்தாலும் சரி, லிஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸஸ் அசைன் பண்ணணும்னு சொன்னால் என்யூமரேட் ஃபங்க்ஷன் வாட் இட் வில் டூ அப்படின்னா, இது நமக்கு ஒரு என்யூமரேட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அப்டைனிங் அ இண்டெக்ஸ்டு லிஸ்ட். அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்கிட்ட இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணு, செகண்டுக்கு ஒரு நம்பர், தேர்டுக்கு ஒரு நம்பர், ஃபோர்த்துக்கு ஒரு நம்பர். அப்போ அந்த இண்டெக்ஸ் சைடு அப்படின்னா அப்போ எம்முக்கு என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ இங்கே பாருங்களேன் 0 and m இவங்க ஒரு டியூப்பிள் பேர். 1 and i, 2 and t, 3 and h. அப்போ இந்த இண்டெக்ஸஸ்லாம் ஒரு பேர் பண்ணி எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருச்சு. ஒவ்வொரு பேரையுமே ஒரு டியூப்பிளாக நம்மளுக்கு கொடுத்துருச்சுங்க. அப்போ இது ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு தான். நெஸ்டட் லிஸ்ட்டில் உள்ள நம்மளுக்கு ஒவ்வொரு பேருமே ஒரு டியூப்பிள் பேராக இருக்குது. ஓகே, அப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், இதை 1 லைனில் நான் எழுதிடுறேன். இந்த வேரியபிள்ன்றது வேண்டாம். சேம் ஐல் டூ இட் ஃபார் என்னோடய லிஸ்ட்டுக்கு கூட. இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணோம்னா நீங்களே பாருங்கள்,
0 ஏபிசி 155 266 3 ஆரஞ்ச் 4 ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே எனக்கு ஒரு டியூப்பிள் பேராக என்ன பண்ணிடுச்சுன்னா எனக்கு கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சராக கொடுத்துருச்சு. இதுதான் என்யூமரேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆக வேணாம், எனக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட என்யூமரேட் ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த உங்கள் வேல்யூ கூட கம்மா ஸ்டார்ட் ஈக்குவல் டு எனக்கு 7லேருந்து ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இங்கே பாருங்கள் 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7 8 9 அப்படின்னு டிஃபால்ட்டாக 0. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்போ அந்த வேல்யூலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வச்சிடறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டருக்கான மீனிங். ஸோ அப்போ என்யூமரேட் எங்கே யூஸ் ஆகும், எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள், ஃபேமஸ் சுச்சுவேஷனில் என்யூமரேட்டுன்னு வருங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரீவியஸ் டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், விசிட் பண்ணுவோம். என்னென்னா ஒரு கொஷின் என்னென்னா, எனக்கு ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் த பொசிஷன்ஸ் வேர் த லெட்டர் எம் இஸ் ரிப்பீட்டிங். ஓகே, இதுதான் என்னோட கோடிங் கொஷின். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் எம் நிறையா வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குங்க. ஸ்மால் லெட்டர் எம்னே கூட வச்சுப்போம், இல்லை கேபிட்டல் எம் ஏதோ நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I will get a sentence. என்னன்னா a word with multiple letter M. Okay, accommodate, accommodation இல்லை இதை கூட நம்ம எடுத்துக்கோமே. டன். accommodable அண்ட் நம்ம இந்த மாதிரி நான் ஒரு ரேண்டமாக ஒரு வேர்டு எடுத்துக்கிறேங்க. இப்போது இதுதான் என்னோடய ஸ்ட்ரிங்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எங்கெங்கெல்லாம் எம்ன்ற லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை அந்த இண்டெக்ஸஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆல்ரெடி பைத்தானில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் நீங்களே ஃபைண்டு ஆர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்ன பண்ணுன்னா, எந்த பொசிஷனில் அந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட்டு மை ஸ்ட்ரிங் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன்னா மை ஸ்ட்ரிங்கு டாட் ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எம் அப்படின்ற ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஆம் ட்ரைங் டு ஃபைண்ட் த லெட்டர் எம். எனக்கு அது என்ன சொல்லுதுன்னா 4th பொசிஷனில் இருக்குங்க. அப்படின்னா இண்டெக்ஸஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 1 2 3 4. சூப்பர். அப்போ கரெக்டான 4th பொசிஷனில் என்ன இருக்குன்னா எனக்கு எம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை தாண்டி 5th பொசிஷனில் ஒரு எம் இருக்குது. அப்புறம் 6 7 8 9 10 11 12 12th பொசிஷனில் ஒரு எம் இருக்குது. எனக்கு அது எல்லாமே கூட ஆன்சர் வேணும். அதுதான் அவன் கேட்குறான். ஃபைண்ட் த பொசிஷன்ஸ் வேர் த லெட்டர் எம் இஸ் ரிப்பீட்டிங். அப்போ எனக்கு மல்டிபிள் எம் இருந்தாலுமே எனக்கு அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் நான் மறுபடியும் ரன் பண்ணாலுமே எனக்கு என்ன வரும்னா மறுபடியும் அந்த லெட்டர் 4 தான் வருது. எத்தனை வாட்டி ரன் பண்ணாலுமே என்னோட முதல் ஃபைண்டு எந்த இடத்துல முதல் வாட்டி எம் வருதோ அதுதான் வருது. எனக்கு அடுத்த எம் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறது? அப்போ ஹவு டு ஐ ஃபைண்ட் தட்? அப்போ இதுக்கு என்யூமரேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாஜிக் எழுதுறாங்க. ஏன்னா என்யூமரேட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு லெட்டர் கூடயே இந்த இண்டெக்ஸை மேப் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, மை லிஸ்ட் ஈக்குவல் டு என்யூமரேட் ஆஃப் மை ஸ்ட்ரிங். என் ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா என்யூமரேட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்யூமரேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு மேப் ஆப்ஜெக்ட்னு கொடுக்கும். அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா நீங்களே பார்க்கலாம், இட் வில் ரிட்டர்ன் மீ இந்த மாதிரி. நான் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமே என்ன பண்ணுன்னா ஒரு பேர் எனக்கு என்ன பண்ணுன்னா இப்படி கிரியேட் பண்ணிடுவேன், டியூப்பிள் பேர்ன்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் ரெடி பண்ணுறேன். ஃபார் ஈச் இன் மை லிஸ்ட், ஈச்ன்றது ஒரு வேரியபிள். ஃபார் ஈச் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஈச்ன்னு கொடுக்குறேங்க. டன். இப்போ கொடுத்தனா என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற முதல் எலமெண்ட் என்னது, இட்ஸ் அ
டியூப்பிள். அப்போ முதல் எலமெண்ட்டுன்றதே ஒரு டியூப்பிள் பேர் தான். அதுக்குள்ளே அப்போ 2 எலமெண்ட் இருக்கும். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், எனக்கு முதல் எலமெண்ட்டுன்றது இட்ஸ் அ டியூப்பிள். நான் இங்கே வேணும்னா உங்களுக்கு புரிகிறதுக்கு த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கமா, இப்போ நான் போட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுன்றதும் இதுதான். அப்போ நான் இந்த டியூப்பிளையே நான் அகெயின் 2ஆக பிரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி இந்த நெஸ்டட் லிஸ்ட்லேன்ற டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு வச்சுக்கலாம், லிஸ்ட்டுக்குள்ளே டியூப்பிள் வச்சுக்கலாம், அது நீங்கள் அகெயின் இண்டெக்ஸ் போட்டு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஈச்ன்ற வேரியபிள்குள்ளே இப்போ இந்த டியூப்பிள் ஒன்று இருக்குங்க. அப்போ இதில் இந்த 0வை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதோட இண்டெக்ஸை கொடுக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் 0, ஈச் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்டுன்றது 1. அப்போ இப்போ நான் ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ மீனிங் என்னென்னா, இங்கே நான் வேணால் திருப்பி எடுத்துக்கிறேன், இதுதான் என்னோட லிஸ்ட்டு. நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் முதல் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ அவங்க ஒரு டியூப்பிள் பேர். ரெண்டாவது எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1, அவங்க ஒரு டியூப்பிள் பேர். இந்த பேருக்குள்ளே அகெயின் டியூப்பிள்ன்றனால எனக்கு 0, 1ன்ற இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இந்த சி இல்லை ஓன்றதை நான் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸில் 0, 1. அப்போ 3, 0ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஓன்றது வரும். ஏன்னா இப்போ நான் 3, 1 மை பேட், 0 கிடையாது, 3, 1 எப்படி சொல்கிறேன்னா, அகெயின் சாரி ஃபார் கன்ஃபியூஷன், இங்கே 3, இங்கே 0, இங்கே 1, இங்கே 0, இங்கே 1. அப்போ தேர்ட் இண்டெக்ஸில், அப்போனா தேர்ட் இண்டெக்ஸ்னால் இது, அதில் எனக்கு இந்த லெட்டர் ஓன் வேணும்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அப்போ 3 of 1ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த ஓன் வரும். அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, பிரிண்ட்டு மை லிஸ்ட்டு, அதில் தேர்ட் இண்டெக்ஸில் 0th எலமெண்ட் என்ன இருக்கோ அதை காமினா நீங்களே பார்க்கலாம். ரன் பண்ணும்போது அந்த 3 of 1ன்னு நான் கொடுத்தேன்னா அந்த ஓன்ற லெட்டர் மட்டும் வருங்க. சூப்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு தான் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி அந்த ஒவ்வொரு டியூப்பிள் பேரையும் இப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சூப்பர். இங்கே இன்னொரு ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அந்த டியூப்பிள் பேரோ ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள்லேயே வச்சுக்கலாம். அடுத்து அதை நம்ம என்ன பண்ணலான்றதும் நம்ம வேற ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு என்ன வேணும்னா, நான் சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஒரு வாட்டியும் நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஈச் ஆஃப் என்னது, நாம் எந்த எலமெண்ட்டை செக் பண்ண போகிறோம், லெட்டரை செக் பண்ண போகிறோம். இப்போ ஈச் ஆஃப் 1 இஸ் டபுள் ஈக்குவல் டு, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைண்ட் வேர்டு, ஃபைண்ட் லெட்டர், அந்த வேரியபிள் என்னது எம்ன்றது நான் செக் பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட எம்மாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் எம்ன்ற லெட்டர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் என்ன பண்ணால் தனியாக எடுத்து வச்சிரு அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், நான் க்ரியேட் பண்ணி. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லிஸ்ட், இல்லைனா அதுக்கு நான் டேரெக்டாக பிரிண்ட்டே பண்ணிடலாம். எதுக்கு நான் ஒரு தனியாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ பிரிண்ட்டு த எலமெண்ட் ஃபவுண்ட் இன் பொசிஷன் ஈக்குவல் டு கமா ஈச் ஆஃப் 0 இண்டெக்ஸ் பொசிஷன் கூட வைக்கிறேன். டன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கோடை ரன் பண்ணால் நீங்களே பாருங்கள், எனக்கு ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த லெட்டர் எம்ன்றது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 4th இண்டெக்ஸில் இருக்குது, 5th இண்டெக்ஸில் இருக்குது, 12th இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு செக் பண்ணுறேன். இப்போ இந்த கோடு புரியலையா, ரொம்ப சிம்பிள். வில் புட் அ பிரேக் பாயிண்ட், ரன் அண்ட் டீபக், பைத்தான் டீபகர், இது ஒரு பைத்தான் ஃபைல். லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை கண்ணாலே பார்த்துருவோம். ஸோ ஸ்டெப் இன்டூ, நான் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் இன்டூ, நான் கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டரை ஒரு வேரியபிளில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஒரு இட்ஸ் டியூப்பிள் பேர். ஃபார் ஈச் இன் மை லிஸ்ட்டுன்னு வைக்கிறேங்க. அப்போ ஈச்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேரை மட்டும் எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஈச்ன்றதை நான் வாட்ச் பண்ணுறேன். ஈச்ன்றது ஒரு பேர். ஆனால் அந்த ஈச்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஈச் ஆஃப் 0னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஈச் ஆஃப் 1னா அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது. அப்போ அந்த வேரியபிளில் ஒரு டியூப்பிள் பேர், அந்த வேரியபிள்குள்ளே முதல் 2 பொசிஷனை ஆக்சஸ் பண்ணுறது எப்படி.
இப்போ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்னா, அந்த லெட்டரும் இதுவும் சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அப்போ ஏன்னா அந்த ஃபைன் லெட்டர் என்னது எம், ஏவும் எம்மும் ஈக்குவலா இல்லை, இப்போ ஃபால்ஸ். அடுத்த வாட்டி ரன் ஆகும் லூப். அடுத்த வாட்டி என்னது சி, அடுத்த லெட்டர் சி சேமாக இருக்கா, தப்பு. அடுத்த லெட்டர் என்னது மறுபடியும் சி தான், அதுவும் தப்பு. அடுத்த லெட்டர் என்னது ஓ, அதுவும் மேட்ச் ஆகுதா, இல்லை, தப்பு. அடுத்த லெட்டர் என்னது எம், இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டரும் எம்மும் சேமாக இருக்குது. அப்போ அந்த பொசிஷன் என்னது 4ன்றது நமக்கு ஒரு டியூபிள் பேரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக the element found in the index position at each of 0, அந்த 0 என்னது 4. அப்போ இந்த 4ன்றது எனக்கு ஒரு அவுட்புட்டை காமி பாருங்கள், ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அப்போ 4th இண்டெக்ஸில் ஒரு வாட்டி வருது. இதே மாதிரியே நான் ஒரு வாய்ட்டாக ஐட்ரேட் பண்ணி போகும்போது நான் ஒரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறேன். எங்கே எம்முன்னு இருக்கோ அந்த இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அது வேணும்னா கூட என்ன பண்ணலாம், ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு மட்டும் வச்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கெங்கெல்லாம் அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட் கேன் ஆல்சோ பி டன். சூப்பர். இப்போ இது நம்ம ஒரே வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்யூமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டியூபிள் பேர் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட அப்ரோச் பண்ணலாம். அதை நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் கோ அவே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு வந்து என்னென்னா, அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு. அண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அது பிரிண்ட் பண்ணால் தான் அவுட்புட் வரும். ஸோ பிரிண்ட் நியூ லிஸ்ட். இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஐம் கெட்டிங் திஸ் அவுட்புட். இப்போ இதில் எனக்கு என்னென்னா ஐ நீட் டு ஹாவ் அ கீ வேல்யூ பேர். ஸோ அப்போ 0 அண்ட் ஏபிசி 1 and 55 2 and 2.66 இந்த மாதிரி எனக்கு ஒரு கீ வேல்யூ பேர்ஸ்லாம் வருதுங்க. இப்போது நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணேன், ஃபார் ஈச் இன் நியூ லிஸ்ட் பிரிண்ட் ஈச் இப்படி கொடுத்தோன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு அந்த ஒவ்வொரு டியூபிள் பேரும் வந்துச்சு. இப்போ இங்கே நீங்கள் ஈச்சுன்னு கொடுக்கறதுக்கு பதில் இங்கேவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இவங்க ஒரு பேர் தானே, அப்போ இங்கேவே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐ கமா ஜே, ஏ கமா பி, எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அது ஸ்டோர் ஆகும்போதே இப்போ நான் பிரிண்ட் ஐ கமா ஜேன்னு கொடுக்குறேன். நீங்களே பாருங்களேன் அது எப்படி வரும்னா, அந்த டியூபிள் பேரை அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரித்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஐலையும் ரெண்டாவது ஏபிசி ஜேலையும் போய் உட்காந்துரும். இப்படி போய் உட்காந்துருச்சு. அப்போ நான் இங்கே ஈச் ஆஃப் 0 ஈச் ஆஃப் 1 இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இந்த இடத்துலையே ஃபார் லூப்லேயே ஏ கமா பின்னு 2 வேரியபிள் கூட போட்டு இன் நியூ லிஸ்ட் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். தட் வில் ஆல்சோ ஒர்க்கு. இது இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் எந்த அப்ரோச்னாலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக என்யூமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். சூப்பர். ஸோ நவ் வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ என்யூமரேட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நம்ம ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ரிகர்ஷன் ஃபங்க்ஷனுன்றதும் ரிகர்ஷன், ஜெனரேட்டர், டெக்கரேட்டர் இது மூணுமே என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக் தான். ஆனால் இந்த ரிகர்ஷன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. இட்ஸ் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஆனால் நீங்கள் இதை நீங்களே ஓனாக இதை திங்க் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். இன்டர்மீடியட் டு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கிறவங்க தான் ஓனாக ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஒன்று இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணலாம், இல்லைனா நீங்களாக அதை ஓனாக செய்ய முடியாது. இதை நான் இந்த எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர், உங்களுக்கு வீடு கட்ட தெரியும், கட்டுவீங்க, ஓகே கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் உங்ககிட்ட நான் திடீர்னு வந்து நீங்கள் ஒரு புது டாஸ்க், எனக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும், டேம் கட்டணும், இல்லை எனக்கு ஒரு கார்ப்பரேட் பில்டிங் கட்டணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா யூ ஹவ் பில்ட் டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுசஸ்ஸு, நீங்கள் வில்லாஸ் இந்த மாதிரி நீங்கள் அது அந்த மாதிரி இதெல்லாம் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் ஜோன். அதுவுமே சிவில் இன்ஜினியரிங்கோட டியூட்டி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஏரியா, பட் ஸ்டில் அதே ப்ராசஸ் தான், பிரிக்கு கான்க்ரீட் அந்த கான்செப்ட் தான். பட் இது கொஞ்சம் என்னென்னா ஒரு எக்ஸ்பர்டீஸ் டிஃப்ரெண்ட். பைத்தான்லேயே தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் டிஃப்ரெண்ட். அது எப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிகர்ஷன்னா என்ன, அது எங்கே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் see with an example. ஸோ நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ
a function is called within the same function is called as recursion. இதுதான் நம்ம அந்த recursion என்ன அப்படின்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் டெக்னிக்கல் மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு திருப்பி அப்புறம் இந்த ரெக்கர்ஷன் எக்ஸாம்பிள் போவோம். ஏன்னா இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரிக்கியர் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன். இதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. டெஃப் ஆட் என்ன பண்ணோம்னா x+y சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். டெஃப் சப்ட்ராக்ட் இது என்ன பண்ணுன்னா x-y எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா let me tell you some example. இப்போ print அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், add ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதில் 10,20 கொடுக்குறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா சப்ட்ராக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதில் முதல் வேல்யூ ஆட் ஃபங்க்ஷன் திருப்பி ஆட் ஆஃப் 5,4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்புறம் பிரிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நான் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். இது என்னது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ். இப்போ முதல்ல என்னென்னா சப்ட்ராக்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 2 இன்புட் கேட்கும். அது யார் அந்த 2 இன்புட்டு, எக்ஸ் அண்ட் ஒய். ஆனால் அந்த 2 இன்புட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருக்கேன். ஆட் 10,20 ஆட் 5,4 அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருக்கேன். அப்போ ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதுக்கடுத்து அந்த சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வரும். இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், லைன் பை லைனாக வில் அண்டர்ஸ்டாண்ட் யூஸிங் தீஸ் கமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வேணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கூட பிரித்து உங்கள் ஐடியா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வைக்கிறேன். ஓகே, அப்போ முதல்ல நமக்கு ஆட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஆட் ஃபங்க்ஷன் ஆனது 10 and 20. அப்போ அந்த 10ன்றது எக்ஸுக்கு போகும், 20ன்றது ஒய்க்கு போகும். ரிட்டர்ன் 10 + 20 எனக்கு 30ன்றது ரிட்டர்ன் ஆகுங்க. ரிட்டர்ன்ன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன் மீனிங்கு, ரிட்டர்ன்னா என்னென்னா நம்ம எங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து உட்காரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே 13 வந்து உட்காரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டால் என்ன இருக்குது, ஆட் 5,4 இருக்குது. அப்போ அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ அந்த 5ன்றது எக்ஸுக்கு போகும், 4ன்றது ஒய்க்கு போகும். ரிட்டர்னு 5,4ன்றது எனக்கு என்ன பண்ணுன்னா இட் வில் ரிட்டர்ன் மீ அ வேல்யூ ஆஃப் 9. ஆனால் இப்போது என்னோடய 2 ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு அதோட ஆன்சர் வந்துருச்சு. அந்த 2 ஆன்சர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 13ன்றது எக்ஸுக்கு போகும், 9ன்றது ஒய்க்கு போகும். அப்போ 30 - 9 which is going to be returning me a single value of 21. ஃபைனலாக print 21 அப்படின்றது ரன் ஆகிட்டு எனக்கு அவுட்புட்டில் 21ன்றது கிடைக்கும். அப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 21ன்னு ஒரே லைனில் அவுட்புட் வருது. ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், இட் இஸ் ரிட்டர்னிங் அஸ் அ வேல்யூ அண்ட் அந்த ஃபங்க்ஷன்லாம் எவாலுவேட் ஆகி எனக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவாக எனக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஆகுது. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்டு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரிட்டர்னை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் காலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ரிகர்ஷன் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் ரிகர்ஷன் எடுக்கலாம். டெஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃப் என்னோட எக்ஸ் வேல்யூ இஃப் மை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுறேன், அதுக்கடுத்து லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது என்னோட எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் மை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் - 1. ஓகே, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன் இந்த கோட் ஒர்க் ஆகுதானே. 4 print that 4. What is the answer? 10. 4 5 6 7 8 9 10. ஓகே, சூப்பர், இட்ஸ் ஓகே. இப்போ இது என்னது, இந்த கோட் என்ன பண்ணுது, வாட் இஸ் இட் டூயிங் ஹியர், என்ன எக்ஸாம்பிள் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். இப்போது திஸ் இஸ் த கோட் டு ஃபைண்ட் sum of
தட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் தட் நம்பர்னா என்னன்னா, இப்போ நான் 4ன்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு என்ன வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் நான் 4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. இதோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 4 ப்ளஸ் 3ன்றது 4 5 6 7 8 9 10. அப்போ அவுட்புட் 10. அப்போ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிற கோடு. அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். இது நான் ரிகர்ஷனாக இல்லாமலே கூட இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்றது நான் சொல்யூஷன் 2ல் காமிக்கிறேன். இது சொல்யூஷன் 1 யூஸிங் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை ஆன்சர் பண்ணுறோம். சொல்யூஷன் 2 ஈஸியஸ்ட் மெத்தட், பட் ஸ்டில் இப்படிலாம் பைத்தானில் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் யூஸிங் ரிகர்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஐ ஹாவ் திஸ் ஃபங்க்ஷன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சேம் அங்கே மேலே எப்படி நான் கமெண்ட்ஸில் எழுதுனோ அதேமாரி நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4. ஏன்னா இங்கே தான் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே தான் ஃபங்க்ஷன் நான் காலே பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எல்லா கோடுமே இருக்குது. அப்போ எங்கே நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேனோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லைனை எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிரிண்ட் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4, இதுதான் முதல் லைன். மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4னா என்ன ஆகும், உள்ள கோட் ரன் ஆகுது. 4ன்றது எக்ஸுக்கு போகும். 4 0 விட பெருசான்னு செக் பண்ணுறேன். பெருசு தான். அப்போ என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணு. எக்ஸ் ப்ளஸ் மை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற ஸ்டேட்மெண்ட்டை எங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ அங்கே ரிட்டர்ன் பண்ணிடு. அப்போ இந்த வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் ஆகுங்க இங்கே. இப்போ எக்ஸுன்றது நம்ம என்ன பாஸ் பண்ணோம், 4. அப்போ இங்கே 4ன்னு வரும். ப்ளஸ் 4 minus 1 is going to be 3. அப்போ நான் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4ன்னு கால் பண்ணேன். அது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு அந்த 4 ப்ளஸ் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4 minus 1 3ன்றது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்போ இதுதான் என்னோட ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ அகெயின் இங்கே என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் காலிங் இருக்குது. அப்போ மறுபடியும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷனை ஒரு கூப்பிடுறோம். மை ஃபங்க்ஷன் ஆஃப் 3. அப்போ 3ன்றது என்ன போகும், எக்ஸுக்கு போகும். அப்போ ரிட்டர்ன் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1னா 3 minus 1 is 2. அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்மளோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 3 minus 1 is 2. அப்போ மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அப்படின்றது அப்போ மறுபடியும் ரன் ஆகுங்க. அப்போ மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2னா என்னது, 2 போய் எக்ஸில் உட்காரும், 2 0 விட பெருசா, ஆமாம். அப்போ ரிட்டர்ன் பண்ணு. அப்போ இந்த வேல்யூ அப்படியே இங்கே ரிட்டர்ன் ஆகும், which is x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே கரண்ட்டாக 2 ப்ளஸ் 2 minus 1 is going to be 1. அப்போ நம்ம மை ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்றது அகெயின் எனக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அகெயின் 1 ரன் ஆகும்போது 1 எக்ஸுக்கு போகும். அப்போது 1 0 பெருசாக ட்ரூ தான். அப்போ ரிட்டர்னு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே 1 ப்ளஸ் அங்கே எக்ஸு தேவையில்லாமல் இருக்குது, 1 ப்ளஸ் 1 minus 1 which is going to be 0. இப்போ நான் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 0ன்னு நான் சொல்கிறேன். அப்போ 0 போகும், 0 விட பெருசாக ஃபால்ஸு. இப்போ ரிட்டர்ன் 0. அப்போ இந்த இடத்துல இப்போ ரிட்டர்ன் 0ன்னு வந்து உட்காரும். அப்போ பிரிண்ட் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 என்ன ஆன்சர் வரும்னா பிரிண்ட் 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் காலிங் இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே அதுக்குள்ளேயே நான் அந்த ஃபங்க்ஷன் காலிங்கை வச்சுருக்கேன். அப்போ திஸ் இஸ் வாட் அ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் இஸ். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிப்போம். நம்ம பைத்தன் சீரீஸ் முடிஞ்ச அப்புறம் ஐம் ஆல்சோ பிளானிங் டு டூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். நமக்கு லீனியர் சர்ச், பபிள் சர்ச், மர்ஜ் சார்ட் அந்த மாதிரிலாம் நமக்கு பபிள் சார்ட், மர்ஜ் சார்ட்டுன்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அல்காரிதம்ஸு, டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் என்னன்றதை அப்போ பார்க்கும்போது ரிகர்ஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், எந்த சுச்சுவேஷனில் ரிகர்ஷன் நல்லா ஒர்க் ஆகும், எந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகாது அப்படின்ற கான்செப்டாக நம்ம படிப்போம். அங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூவு, ஹீப்பு அப்படின்றலாம் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே அட்வான்ஸ்டு வீடியோஸ். ஐம் ஆல்சோ பிளானிங் டு மேக் அ கோர்ஸ். நம்ம என்னென்னா, இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட், AWS, லினக்ஸு, பைத்தன் இது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் வச்சு நீங்கள் அட்வான்ஸ்டாக டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணணுன்னா ஐம் பிளானிங் டு மேக் அ கோர்சஸ் ஃபார் தம். அந்த கோர்ஸை நீங்கள் சப்போஸ் இஃப் யூ லைக் மை டீச்சிங், உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா யூ கேன் பை தட் கோர்ஸ் அண்ட் யூ கேன் லேர்ன் தோஸ் டாபிக்ஸ். ஆனால் தட் இஸ் நாட் ஃபார் நவ். அதனோட லாங் டேர்ம் கோலாக நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஃபார் நவ்
ப்ரொவைட் த எசென்ஷியல் கண்டென்ட் ஆஸ் ஃப்ரீ ஆஸ் பாசிபிள். நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ஃபார் எல்லாருக்குமே அது ஃப்ரீயாக மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஃப்ரீன்ற டேர்மை விட எல்லாருக்குமே அது தேவைன்றது கிடையாது. ஒன்லி வென் யூ வாண்ட் டு பி குட் அட் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் அண்ட் பெஸ்ட் கோடராக இருக்கணுன்றவங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. அந்த 1% சுச்சுவேஷனில் உங்களை ஒரு நார்மல் கோடரை விட உங்களை யூனிக்காக வைக்கணும்னா வென் யூ நோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஸோ அதெல்லாமே நான் ஃபியூச்சர் லாங் டேர்ம் பிளான்ஸாக நான் வச்சுருக்கேன். பட் ஃபார் நவ் மை ஃபோக்கஸ் இஸ் டு மேக் அவுட் ஃப்ரீ கண்டென்ட், எசென்ஷியல் தேவையான கண்டென்ட், டெவாப்ஸ், க்ளவுடு, பைத்தன், எஸ்கியூஎல், லினக்ஸு, இதெல்லாமே இட் ஷுட் பி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி ஒன். பட் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே அது இட்ஸ் லைக் மாஸ்டரி மாதிரி. அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஐம் பிளானிங் டு மேக் இட் அஸ் அ கோர்ஸ். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரைஸி. பட் ஸ்டில் ஐம் கரண்ட்லி திங்கிங் மை ரோட் மேப் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இப்போ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, we have created a function and அந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த சொல்யூஷனை ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் இல்லாமல் கூட நீங்கள் சொல்யூஷன் 2ல் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணலாம். எப்படி? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு இன்புட் தரீங்களா 4ன்னு சொல்லிட்டு, அந்த 4 வச்சு எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளாக அனதர் சொல்யூஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் இஸ் 4. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் I in range of ஸ்டார்ட் பண்ணி num+1 அந்த நம்பர் வரைக்கும் வா. இப்போ நம்ம பிரிண்ட் ஐன்னு கொடுத்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் வரும். 1 2 3 4. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு புதுசாக சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 1. இதை ஷார்ட்கட்டாக நம்ம எழுதணும்னா என்ன பண்ணலாம், சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 எல்லாம் முடிஞ்சப்புறம் print sum. இப்பயும் 10ன்னு வரும். சாரி, சம் ப்ளஸ் 1 கிடையாது, சம் ப்ளஸ் ஐ. சாரிங்க. இப்போ 10ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு என்ன ஆகும், என்னோடய லூப்பில் 1 2 3 4ன்னு வரப்போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் சம்ன்றதில் 0 + 1 1, அடுத்து 0, அப்புறம் 1 + 2 which is 3, 3 + 3 6, 6 + 4 10. அப்போ என்னோடய எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்லேயே அதை கூட ஆட் பண்ணிகிட்டே வா. இந்த கோட் நம்மளுக்கு எப்போவுமே அந்த கோட் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா, ஒருத்தவங்களோட பிரெயினோட பர்செப்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். பட் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் நாட் லைக் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி இல்லை. பட் த ஸ்பீட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வில் டிஃபர். சில பேருக்கு ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி படித்தா புரியும், மெமரைஸ் பண்ணி படித்தா புரியும். அந்த மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அ கான்செப்ட். இப்போ எனக்கு இது புரியலையா, ரொம்ப சிம்பிள், புட் அ பிரேக் பாயிண்ட், டூ ரன் அண்ட் டீபக். லைன் பை லைனாக இந்த கோட் எப்படி ரன் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் ஒன்ஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், நீங்களே நினச்சாலும் அதை மறக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஃபர்கெட். when you understand it you will not forget. அப்போ அந்த பிரின்சிபல் வச்சு தான் மை டீச்சிங் வில் பி. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ நான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அதை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ தட் ஐ கேன் டீச் இட் பெட்டர் ஃபார் யூ பீப்புள். டன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரிகர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரிகர்ஷன்னா என்னன்னு பார்த்த மாதிரியே ஜெனரேட்டார் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளும், டெக்கரேட்டார் ஃபங்க்ஷன் அகெயின் இன்னும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, பட் ஜென்ரேட்டர் இஸ் ரொம்ப ஈஸி. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் see an example. ஸோ நம்ம ஜெனரேட்டார் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். டெக்கரேட்டார் ஃபங்க்ஷன்னா என்னன்றது அகெயின் இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு 30 minutes கிட்ட ஐ நீட் கண்டென்ட். பட் ரைட் நோ ஐம் லேட் டு ஆஃபீஸ். ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக இல் மேக் இட் அண்ட் இல் பிளான் இட். ஸோ இப்போ நம்ம ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். Generator function is defined like a normal function, but whenever it needs to generate a value, it does so with the yield keyword அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நார்மலாக என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ yield keyword rather than return.
if a body of a definition contains yield, the function will automatically become a generator function. ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் கூடி நம்ம என்ன பண்ணியாச்சு, கமெண்ட்டில் போட்டாச்சு. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ GNERATAR ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் நான் ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போதும் எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுதான் இட்ஸ் அ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்புட் எடுத்துக்குது, ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் 1. அடுத்த வாட்டி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் 2. அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது ஐ வாண்ட் எக்ஸ் பிளஸ் 3. இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும்னா, ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ வேணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் நான் முதல் கால் பண்ணுறேன், திருப்பி மை ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் நான் 10ன்னு கொடுக்குறேன், மறுபடியும் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த 2 லைனும் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோவில் கொஞ்சம் மேலே இருக்கிற 89th லைனு நல்லா டார்க்காக பிரைட்டாக இருக்குது. 90th and 91th லைன் என்ன ஆச்சுன்னா, அது நம்ம பார்த்தாலே நம்மளால அதை விஷுவலைஸே கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. ஏன் லைட்டாக இருக்குது அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன ட்ரீட் பண்ணுதா, தட் ஃபங்க்ஷன் வில் பி அன்ரீச்சபிள் அப்படின்னு ட்ரீட் பண்ணும். ஏன்னா நீங்களே பாருங்களேன், இப்போ நம்ம மவுஸ் எடுத்துகிட்டு போய் ஹோவர் பண்ணாலே த கோட் இஸ் அன்ரீச்சபிள்னு வருது. அப்போ மீனிங் நான் எத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் 1ன்னு சொன்னேன்னா அந்த வேல்யூ எக்ஸ் பிளஸ் 1ன்றது எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிடும். விச் இஸ் 10 + 1 11ன்றது ஆன்சர் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. அப்போ அதுதான் என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3லாம் எனக்கு ரன்னே ஆகாது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எங்கே ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதோட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த வேல்யூ என்ன ஆகுனா ரிட்டர்ன் ஆகி உங்கள் ஃபங்க்ஷன் காலிங்க்கு வந்துடும். பட் எனக்கு என்ன வேணும்னா, நான் ஒவ்வொரு வாட்டி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் அடுத்தடுத்த வாட்டி கால் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கணும். அப்படி பண்ண முடியுமா? அப்போ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ரிட்டர்னுன்றதை பயன்படுத்துறதுக்கு பதில் ஈல்டுன்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்துங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஈல்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இப்போ இப்படி யூஸ் பண்ண போகிறோம். YIELD. ஒவ்வொரு லைன்லையும் ரிட்டர்னுன்ற வார்த்தையை நம்ம தூக்கிட்டு ஈல்டுன்னு கொடுப்போம். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா எனக்கு அது நார்மலாக ஃபங்க்ஷன் அவுட்புட்டாக வராது. இது என்ன வரும்னா, பார்த்த மாதிரி ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ I'll be getting something called as generator object. அப்போ இந்த ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட்னா என்னது? ஸோ வாட் இஸ் திஸ்? இது என்ன பண்ணும்? ஸோ இப்போது நீங்கள் இந்த டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் இப்படி கொடுக்காம நீங்கள் ஒரு ஐட்ரபிளாக கொடுக்கலாம். ஃபார் ஈச் இன் மை ஃபங்க்ஷன் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுத்துட்டு print each. இப்போ இந்த கோடை நான் ஒரு ரன் அண்ட் டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. ஃபார் லூப்பில் ஃபார் ஈச் இன் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 10ன்னு கொடுக்குறேன். 10ன்றது எக்ஸுக்கு போகும். முதல் வாட்டி ஈல்டு என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1, அதை ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் ஆகும். அப்போ இப்போ ஈச் 11, அப்போ எனக்கு முதல்ல 11ன்னு ஆன்சர் வரும். அடுத்து மை ஃபங்க்ஷன் ஆஃப் 10 மறுபடியும் நம்ம என்னன்னா ரெண்டாவது வாட்டி கால் பண்ணும்போது ஈல்டு எங்கே விட்டுச்சோ அதுக்கு அடுத்த லைன்லேருந்து ரன் பண்ணும். அப்போ 10 + 2 will become 12. இப்போ 12 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 10 + 3 will become 13. இப்போ 13 பிரிண்ட் ஆகும். அதுக்கு மேலே ஏதாவது ஈல்டு இருக்கா? எதுவுமே இல்லை, ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்பில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போங்க. நார்மலாக ரேஞ்சுனா என்ன பண்ணும்? நார்மலாக ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணும்? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி பண்ணும்? இப்போ நான் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வருது? இந்த ஃபார் லூப்பு ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுது. அப்போ ரேஞ்சு முதல்ல 0 கொடுக்குது, 1 கொடுக்குது, 2 கொடுக்குது, 3 கொடுக்குது, ஒவ்வொரு வாட்டியும் புது வேல்யூ கொடுக்குதுங்க. அப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் தான். ஜெனரேட்டர்னா என்னன்னா, எனக்கு வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்னாக எனக்கு கொடுக்க போகுது. அப்போ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஈல்டுன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நார்மலாக கால் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக வந்த மாதிரி ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட்னு வரும். அதை நீங்கள் ஒரு ஃபார் லூப்பில் போட்டு நீங்கள் 1 by 1 எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தீஸ் வேல்யூஸ். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட்டு ரேஞ்ச் ஆஃப் நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ வெறுமனே நான் பிரிண்ட்டில் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்தா என்ன வரும்னு பாருங்களேன். எனக்கு இந்த மாதிரி 0 to 10 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் வருது. ஸோ அப்போ நம்ம இதை ஒரு ஃபார் லூப்பில் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, ஸோ ஐ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. எனக்கு இந்த 1 by 1 ஜென்ரேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஆக்சஸ்ன்றது கொடுக்குது. அப்போ இதுதான் ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஜஸ்ட்டு இதெல்லாமே இன்டர்வியூ கொஷின். டெக்கரேட்டர்னா என்ன, ஜெனரேட்டர்னா என்ன, ரிகர்ஷன்னா என்ன, மேப்பு ஃபில்டர்
ரெடியூஸ்னா என்ன, இது எல்லாமே ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷனோட இந்த செஷனை wrap up பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு வீடியோ இல்லாமல் ஒரு ஷார்ட் வீடியோவில் டெக்கரேட்டர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். அதுலேயே நான் என்ன பண்ணிடுறேன், இது ஒரு அட்வான்ஸ்டு டாபிக், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, மீதியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்றைக்கு வேணாலும் வந்து ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதே டிஸ்க்ளைமரை நான் ஸ்டார்டிங்லேயும் அந்த வீடியோலையும் சொல்லிட்டுமே I'll be taking that topic. But for now நம்ம ஃபைனலாக ஜிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஜிப்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம செஷனை முடிச்சிருவோம். ஏன்னா இந்த ஓப்பனு சூப்பரு ஹெல்ப்புன்றது ஜஸ்ட்டு சும்மா நம்ம ஹெல்ப்னா என்னென்னா என்னென்னலாம் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் படிக்கணுன்னா ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்புன்ற ஃபங்க்ஷனோட நம்ம இந்த செஷனை wrap up பண்ணிப்போம். ஸோ ஜிப் அப்படின்றது என்ன பண்ணுன்னா 2 இன்புட் வாங்கிக்கும். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலர்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டில் பிளாக், ஒயிட், இன்னொன்று வெஹிக்கிள்ஸ், பைக், கார், பிளேன் கொடுக்குறேன். இப்போது எனக்கு என்ன வேணும்னா ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் சில எலமெண்ட் இருக்குது, வெஹிக்கிள்ஸுக்கு அதில் சில எலமெண்ட் இருக்குது. பிளாக்கும் பைக்கும் ஒன்றா சேரணும், ஒயிட்டும் காரும் ஒன்றா சேரணும், ரெட்டும் பிளெயினும் ஒன்றா சேரணும். அப்போ இந்த லிஸ்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டும் இதுவும் எனக்கு ஒன்று ஒன்றா இப்படி சேர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த ஜிப்புன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட்டு த ஜிப் ஆஃப் கலர்ஸ் வெஹிக்கிள்ஸ். இப்போ நான் கொடுத்து ரன் பண்ணனா அதே மாதிரி இட் வில் ஃபஸ்ட்டு சே ஜிப் ஆப்ஜெக்ட். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே லிஸ்ட்டாக மாற்றி இப்போ ரன் பண்ணோன்னா பிளாக் பைக், ஒயிட் கார், ரெட் பிளேன்னு சொல்லிட்டு பேராக டியூப்பிள்ஸ் பேராக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுதுங்க. இப்போ இங்கே சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு கலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேர் கிடையாது, அப்போ அது அவுட்புட்லேயே வராது. ஆனால் அதுக்கு மேட்சிங்காக சப்போஸ் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, சரி இப்போ நான் ப்ளூ ஆட்டோ அப்படின்னு நான் வைக்கிறேன்னா அப்போ எனக்கு அவங்க பேர் வருவாங்க. ஸோ அப்போ இதுதான் ஜிப்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ வித் திஸ் நம்ம செஷனை wrap up பண்ணிக்கலாம். விச் இஸ் நம்ம பைத்தனில் ரெக்கர்ஷன்னா என்ன, ஜெனரேட்டர்னா என்ன, என்யூமரேட்னா என்ன, அண்ட் சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஜெனரேட்டர்னா என்ன, ரெக்கர்ஷன்னா என்ன, அண்ட் நம்ம என்யூமரேட் ஃபங்க்ஷன்னா என்ன வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனும் நம்ம இன்றைக்கி பார்க்கலான்ற பிளானில் தான் இருந்தோம். பட் ஸ்டில் வில் மேக் இட் அஸ் அ செப்பரேட் வீடியோ. ஏன்னா அது இப்போ ஐ ஹாவ் டு பி இன் ஆஃபீஸ், ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபார் த ஆஃபீஸ். ஸோ அதனால I don't have enough time, so I'll make a separate video for decorators, and I'm also planning to make constant updates like weekly 3 videos ஆக. It's first Python and in cloud இது ரெண்டுத்தையும் நம்ம மெயின் ஃபோக்கஸாக வச்சு I have to make at least 3 videos per weekன்ற ரொட்டீனில் தான் I'm working on. அண்ட் எடிட்டிங்கும் நானே பார்த்துட்டு அப்லோடிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கிறது, தம்ப்நெயில்ஸ் இது எல்லாமே சின்ஸ் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் இட் அலாங் வித் ஃபுல் டைம் ஜாப். ஸோ ஐம் ஃபைண்ட் இட் பிட் என்னென்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ வில் டூ மை பெஸ்ட். நம்ம கரெக்டாக ஆன் டைமில் வீடியோஸ்னால் வர மாதிரி ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். இட்ஸ் லைக் அ கோல் மாதிரி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் தோஸ் வீடியோஸ் அவைலபிள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். நம்ம பார்த்துருவோம். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு ஹாவ் யுவர் சப்போர்ட். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதுலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதையும் லைக் பண்ணுறதுலையும் தான் ஓகே ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு பிடிச்சிருக்கு, ஸோ பீப்புள் ஆர் லேர்னிங் ஃப்ரம் மை வீடியோஸ்ன்னும் போது டெஃபினெட்லி ஐ ஆல்சோ மேக் மீ புஷ் டு மேக் ஈவன் பெட்டர் வீடியோஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். அண்ட் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பைத்தனில் பார்க்க போகிறோம். டெக்கரேட்டர்ஸ்னால் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.